ஒரே ஒரு நுழம்பு. ஆனா, ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையுமே இப்போ பறிக்குது. இந்த கொஞ்சம் வருஷமாவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டெங்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரண காய்ச்சல் மட்டும் கிடையாது. பல பேருடைய உயிர பறிக்கக்கூடிய ஒரு நோயா மாறியிருக்கு. இந்த நேரத்துல தான் இந்தியா மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. கியூ டெங்கா அப்படிங்கிற டெங்கு தடுப்பூசிக்கு அதிகாரப்பூர்வமான அனுமதி இந்தியாவுல இப்போ வழங்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த கியூ டெங்கா தடுப்பூசி டெங்குவுக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதமா? யாரெல்லாம் இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம், யாரெல்லாம் இந்த தடுப்பூசியை போட்டுக்க கூடாது, இது இலங்கைக்கு வருமா, இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல எக்ஸ்க்ளூசிவா உங்க கூட நாங்க பகிர்ந்துக்க போறோம். வணக்கம் தாயகம். டெங்கு அப்படிங்கிறது ஒரு நுழம்பு கடிச்சா வரக்கூடிய ஒரு சாதாரணமான காய்ச்சல் கிடையாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடுமையான ரத்தப்போக்கு ஏற்படுத்துது. இவ்வளவு ஏன் உடல் உறுப்புகள் பாதிக்கிறது மட்டுமே இல்லாம உயிர் இழப்புகளையுமே ஏற்படுத்துது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா மாறிட்டே வருது. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தினுடைய இதுவரையான காலப்பகுதியில மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 76,044 பேர் டெங்கு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 58 பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. இலங்கையில 162 இடங்கள் டெங்கு அதிஅபாய வலயங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல அதிகமான பாதிப்பு எந்த மாவட்டங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா கம்பகா, கொழும்பு, காலி, மாத்தறை, கண்டி மற்றும் கேகாலை. இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா டெங்கு பரவிட்டே வருது. சோ இந்த டைம்ல தான் கியூ டெங்கா அப்படிங்கிற டெங்குவுக்கான இந்த புதிய தடுப்பூசி உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஜப்பானை சேர்ந்து ஒரு நிறுவனம் உருவாக்கியது தான் இந்த கியூ டெங்கா அப்படிங்கிற தடுப்பூசி. இந்தியாவில தான் இப்போ இதற்கு அதிகாரப்பூர்வமான சந்தைப்படுத்தல் அனுமதி கிடைக்க பெற்றிருக்கு. இதனால இந்தியாவில அங்கீகரிக்கப்பட்ட முதலாவது டெங்கு தடுப்பூசியாகவும் இது மாறியிருக்கு. இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா சில தடுப்பூசி வகைகள் நம்ம இதுக்கு முதல்ல பார்க்கும் போது சில தடுப்பூசி எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது சில வகையான நோய்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்கும். ஆனா இந்த கியூ டெங்கா 4 வகையான டெங்கு வைரஸ்களுக்கு எதிராக பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தடுப்பூசியை 4 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதுக்கு முதல்ல டெங்கு வந்திருந்தாலும் சரி, வராம இருந்தாலும் சரி, இந்த தடுப்பூசியை நீங்க எடுத்துக்கலாம். இதுக்காக நீங்க பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கியூ டெங்கா தடுப்பூசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொருந்தாது. மிக முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த தடுப்பூசியை போட்டுக்க கூடாது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மாக்கள் டாக்டரோட ஆலோசனை இல்லாம இதை நீங்க எடுத்துக்க கூடாது. இதே நேரத்துல உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு HIV மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தி கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க, இல்லைன்னா கீமோதெரப்பி எடுக்கக்கூடியவங்க கியூ டெங்கா தடுப்பூசியை எடுத்துக்க கூடாது. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா இந்த மாதிரியான நோயால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கதா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கியூ டெங்கா தடுப்பூசி நீங்க எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா டாக்டருடைய ஆலோசனையை பெற்றே ஆகணும். சோ இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் தோலுக்கு கீழே தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. மொத்தமா 2 டோசஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டோஸுமே 0.5 மில்லிலீட்டர் அளவுல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 90 நாட்கள், அதாவது 3 மாதங்களுக்கு பிறகுதான் செகண்ட் டோஸ் நம்ம போடணும். நம்ம கம்ப்ளீட்டா 2 டோசஸையுமே எடுத்தாதான் டெங்கு நோயிலிருந்து நமக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். சோ இந்த கியூ டெங்கா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு தடுப்பூசி மட்டும் கிடையாது. பல வருஷமா உலகம் முழுக்க 28,000க்கும் அதிகமானவங்க கிட்ட மருத்துவ பரிசோதனைகள் நடத்தி இருக்காங்க. அதனுடைய அடிப்படையில தான் இந்த கியூ டெங்கா அப்படிங்கிற டெங்கு தடுப்பூசிக்குமான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, லேசான மிதமான டெங்கு பாதிப்புகளுக்கு எதிராக இந்த கியூ டெங்கா தடுப்பூசி 61% வரைக்குமான பாதுகாப்பை வழங்கக்கூடியது. இப்போ டெங்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம அட்மிட் ஆகுறோம் இல்லையா, இந்த மாதிரியான கடுமையான பாதிப்புகளை இந்த கியூ டெங்கா தடுப்பூசி குறைப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 2022ஆம் ஆண்டுல இருந்து நிறைய நாடுகள்ல இந்த தடுப்பூசியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்குமே 43 நாடுகள் இதுக்கான அனுமதி வழங்கியிருக்கு. 3,20,00,000க்கும் அதிகமான டோசஸ் கொடுத்திருக்கிறாங்க. உலக சுகாதார அமைப்பினுடைய WHO ப்ரீ குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற அங்கீகாரம் இந்த தடுப்பூசிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த தடுப்பூசியினுடைய தரம், பாதுகாப்பு, செயல்திறன் இது எல்லாமே இன்டர்நேஷனல் ரீதியில மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, இந்த தடுப்பூசி இலங்கையில கிடைக்குமா அப்படிங்கிறது தானே. இதுக்கான பதிலா நாங்க சொல்லக்கூடியது, அதுக்கான இறுதி முடிவு எதுவுமே எடுக்கப்படல. ஆனா அந்த தடுப்பூசியை இலங்கையில பதிவு செய்யறதுக்கான விண்ணப்பம் இப்ப கிடைச்சிருக்கு. அதை ஆய்வு செய்யறதுக்காக தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை ஒரு விசேட மருத்துவ குழுவை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய மருத்துவ ஆதாரங்கள் முழுமையாக அவங்க ஆய்வு செய்ததுக்கு பிறகுதான் இலங்கையில கியூ டெங்காவை பயன்படுத்தலாமா முடியாதா அப்படிங்கிற முடிவு எட்டப்படும். சோ இந்த கியூ டெங்கா தடுப்பூசி அப்படிங்கிறது டெங்குவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமா இருக்கலாம். ஆனா நாம ஒரு விஷயத்த மறக்க கூடாது.
தடுப்பூசி மட்டுமே டெங்குவை ஒழிக்காது இல்லையா? நம்முடைய வீடுகளை நம்ம சுத்தமா வச்சிருக்கணும், தண்ணீர் தேங்க விடக்கூடாது, நுளம்பு பெருகக்கூடிய இடங்களை பார்த்து நம்ம சுத்தப்படுத்தணும். சாதாரணமான ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா அலட்சியம் பண்ணாம உடனடியாக மருத்துவரை நம்ம சந்திக்கணும். இந்த கியூடெங்கா அப்படிங்கிறது எதிர்காலத்துல டெங்கு பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய முக்கியமான ஒரு மருத்துவ முன்னேற்றம் தான். ஆனாலும் நாம எல்லாருமே கண்டிப்பா பயன்படுத்த வேண்டிய தடுப்பூசியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நமக்கு அது கரெக்டா பொருந்துமா இல்லையா அப்படிங்கிறது டாக்டர் கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ண பிறகுதான் முடிவு பண்ணணும் இல்லையா? அதனால ரொம்பவுமே அவதானத்தோடு செயல்படுவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த மாதிரியான விழிப்புணர்வு தகவல்களை தெரிந்து கொள்றதுக்கு வார நாட்கள்ல காலையில 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியும் மறக்காம கேளுங்க. 103.9 மற்றும் 104.1 www.shaktifm.com ஊடாகவும். வணக்கம் தாயகம்.